ஏஞ்சலோன் பிளாட்ஃபார்ம்ல வந்து லைவ் டெமோக்குள்ள போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல போயிட்டு இந்த வாட்ச் லிஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் லிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பர்டிகுலர் கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட மார்க்கெட் டெப்த் அண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த கம்பெனில வந்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே வந்து சார்ட் பிளஸ் ஆப்ஷன் செயினுங்கிறது ஆப்ஷன்ஸ் வந்து பக்கத்திலேயே கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டாக்கோட ஆப்ஷன் செயினும் வந்து நீங்க இங்கேயே பாத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டாக்ல பண்ண போறது கிடையாது. F&Oல வந்துட்டு உங்களுக்கு நிப்டில தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஸோ இப்போ நிப்டில வந்துட்டு நான் எப்படி ஒரு ஸ்டாக்கை ஒரு ஆப்ஷன்ஸை வந்து பை பண்றது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வாட்ச் லிஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் செயின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் செயின் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னாவே நிப்டியோட அந்த ஆப்ஷன்ஸ் செயின் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 17,200 கிட்ட சம்திங் வந்துட்டு இப்போ மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பெட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. பெரும்பாலும் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் வந்துட்டு கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த மணில தான் எடுப்பாங்க. இந்த மணில எடுக்கிறத ஒரு சேஃபர் சைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா ஒண்ணுமில்ல, இப்போ நிப்டி வந்துட்டு இப்போ நிப்டி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 17,222 போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மணி அப்படிங்கிறப்ப 17,200 17,100 17,000 அந்த மாதிரி நீங்க எடுக்கிறது எல்லாமே வந்து இந்த மணில தான் சேரும். 17,300 அப்படிங்கிறப்ப அடுத்த மணி வரும். 17,400 17,500 அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணின்ற கணக்கு வரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த நியர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நம்ம ஒரு ட்ரேட் எடுத்து பார்க்கலாம். எப்படி நம்ம ட்ரேட் பண்றது அப்படின்றத பாத்திரலாம். இப்போ நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஃபண்டு வந்துட்டு ஆஞ்சலோன்ல வந்துட்டு அந்த அளவுக்கு இல்ல. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு 1000 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அந்த 1000 அந்த ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் இங்க எடுக்க போறேன். இப்ப நிப்டி 17,100 நான் கொடுத்துட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணும்போது 17,100 செலக்ட் பண்ணும்போது நிறைய இங்க காட்டும். அதாவது நிப்டி 30 டிசம்பர் அண்ட் 6th ஜனவரி 13 ஜனவரி இந்த மாதிரி காட்டும். இதெல்லாமே வீக்லி கான்ட்ராக்ட். வீக்லி கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த வீக்லி கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பிரி ஆகும். அதே மாதிரி மந்த்லி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது அந்த மாசத்தோட கடைசி வியாழக்கிழமை எக்ஸ்பிரி ஆகும். ஸோ அந்த வியாழக்கிழமையோட டேட்டு தான் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க. 30 டிசம்பர் அண்ட் 6th ஜனவரி 13 ஜனவரினா இந்த வியாழக்கிழமையோட டேட்டு தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அன்னைக்கு வந்து அது எக்ஸ்பிரி ஆக போகுது அப்படின்றது அதோட அர்த்தம். சரிங்களா? அப்ப நீங்க உங்களுக்கு எந்த வீக்கோட வேணுமோ நீங்க அந்த வீக்கோட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த வாரத்தோடய நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே நீங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க கால் ஆப்ஷன் சைடு போறீங்களா இல்ல புட் ஆப்ஷன் சைடு போறீங்களா அப்படின்றத நீங்க பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் கால் சைடு வந்து நான் ஆட் பண்றேன். அதே மாதிரி 17,100 புட் ஆப்ஷனையும் நான் ஒன்னு ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது எந்த டைரக்ஷன்ல போகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு எல்டிபின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது லாஸ்ட் பிரைஸ் இந்த 22 அண்ட் இந்த 148ங்கிறது தான் அதோட பிரீமியம் பிரைஸ். அதாவது இந்த புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா பிரீமியம் பிரைஸ் வந்து 22 ரூபா. 22 ரூபா அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நிப்டிக்கு வந்துட்டு ஒரு லாட்டுக்கு 50 குவான்டிட்டிகள் தான் வரும். 50 குவான்டிட்டிகளோட கம்மியா வராது. நீங்க 2 லாட் ஆட் பண்றீங்க அப்படின்னா 100 குவான்டிட்டிகள். அப்ப 50 × 22 போட்டீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் அந்த நீங்க கட்டக்கூடிய பிரீமியம் அமௌண்ட். அதாவது அந்த அமௌண்ட் உங்ககிட்ட இருந்தா தான் நீங்க ட்ரேட் எடுக்க முடியும். இப்ப 50 குவான்டிட்டி அப்படின்றப்ப 20ன்றப்ப நமக்கு வந்துட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு மேல தேவைப்படும். இதுவே வந்துட்டு 147 × 25 அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த வேல்யூ வரும்போது நீங்க இந்த கால் ஆப்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப நீங்க 17,100 புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 22 ரூபா தான். இதுவே நீங்க கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா 148 ரூபா. அது மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுன்றத பொறுத்து இந்த புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷனோட வேல்யூஸ் வந்துட்டு சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்க ரெகுலர் லைவா ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து இந்த புட் ஆப்ஷன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்துட்டு இதோட சார்ட் நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கிறதுனா பாத்துக்கலாம். இப்போ ஆப்ஷன் செயினோட சார்ட் இங்க கொடுத்துருக்காங்க. நான் சார்ட் செலக்ட் பண்றேன். சார்ட் செலக்ட் பண்ண அப்படின்னா அதோட சார்ட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ நீங்க இதுல வந்து நீங்க ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்றதை நீங்க பாத்துக்கலாம். இதை வந்து பெரும்பாலும் வந்துட்டு ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றோம் அப்படின்னா ஒரு 1 மினிட் இல்லைன்னா 5 மினிட் இல்லைன்னா 15 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ல வச்சு ட்ரேட் பண்றது நல்லது. பெரும்பாலும் நான் பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சு நான் ட்ரேட் பண்ணுவேன். நம்மளுடைய டார்கெட் லெவலை பொறுத்து. இப்போ வந்துட்டு ஒரு 5 ரூபா அந்த மாதிரி டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1 மினிட் வச்சுக்கலாம். ஒரு 10 ரூபா 20 ரூபா டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 மினிட் சார்ட்ல நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு போகும்போது நீங்க அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் 1 ஹவர் சார்ட் அந்த மாதிரி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு ஒரு வீக்லியோ இல்ல ஒரு மந்த்லியோ நீங்க ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட் 4 ஹவர் சார்ட் இல்ல டே சார்ட் அந்த மாதிரி வச்சு நீங்க பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றத பொறுத்து நீங்க ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதாவது
கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேட்டர்ன் இருக்குது, ட்ரெண்ட் லைன் இருக்குது, ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதாவது ரிஸ்க் இல்லாத ட்ரேட்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராடில் ஸ்ட்ராட்டஜிஸ், ட்ரையாங்கிள் ஸ்ட்ராட்டஜிஸ், இது போன்ற ரிஸ்க் இல்லாத ட்ரேட்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு ரிஸ்க் இல்லாம நீங்க ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டா அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்க அதை பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் இது வந்து பை கொடுக்குறேன். பை கொடுத்தேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு பை ஆர்டர் கேட்கும். நிப்டி என்று கொடுத்தாச்சு, 1 கொடுத்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் 50ன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு லாட்ல வந்து 50 குவான்டிட்டிகள். இப்போ நம்ம மார்க்கெட் பிரைஸ்லயே வச்சு நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பைரி வந்துட்டு இந்த வாரத்தோட எக்ஸ்பைரி. ஆப்ஷன்ஸ் டைப் வந்து புட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறோம். ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 14,100 நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். வேலிடிட்டி வந்துட்டு நம்ம டே கொடுத்துக்கிறோம். சரிங்களா? டே கொடுத்துட்டு ப்ராடக்ட் டைப் வந்துட்டு கேரி ஃபார்வர்டா இன்ட்ராடேன்னு கேட்குது. நீங்க இன்ட்ராடே ட்ரேட் பண்றது அப்படின்னா இன்ட்ராடேல கொடுத்துக்கலாம். கேரி ஃபார்வர்ட்னா கேரி ஃபார்வர்ட்ல நீங்க கொடுத்துக்கலாம். நீங்க ரெண்டுலயும் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்ட்ராடேக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லிவரேஜ் வந்து இப்ப கிடையாது. ஸோ நீங்க கேரி ஃபார்வர்ட்லயே நீங்க வச்சு பை பண்றதுனாலும் கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க இன்னைக்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேரி ஃபார்வர்ட்ல வச்சு நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா நீங்க லாங் டைமா ஹோல்ட் பண்ணணுமோ அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க இன்னைக்கே கூட நீங்க செல் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம இன்னைக்கே க்ளோஸ் பண்றதுனால நம்ம இன்ட்ராடேல கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நான் அந்த ஆர்டர் வந்து நான் சப்மிட் பண்றேன். கன்ஃபார்ம் கேக்குது, நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர்ஸ் புக்ல அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. என்ன பிரைஸுக்கு நம்ம பை பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20.80 நம்ம பை பண்ணிருக்கோம். இப்போ நம்ம பொசிஷன்ஸ்ல போய் நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம். பொசிஷன்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இங்க ரேஞ்ச் மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க பை பண்ண ரேட்டை விட வந்துட்டு ₹1 அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு ₹50 ப்ராஃபிட், ₹1 கம்மியாச்சு அப்படின்னா ₹50 லாஸ். இப்போ வந்துட்டு ஒரு லாட்ல வந்து 50 குவான்டிட்டி அப்படின்றப்ப இங்க ₹1 மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அந்த ₹50 வந்துட்டு மேலையும் கீழையும் உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் வந்து நீங்க ஒரு சேஃப்டிக்காக நீங்க ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறது அப்படின்னாலும் கூட நீங்க போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ரெண்டுமே வந்துட்டு ஒரே டைம்ல போட முடியாது ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்றதுனால கூட பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ₹20 நம்ம பை பண்ணிருக்கோம். இப்போ நீங்க ஒரு ₹25 இல்ல ₹30 வரும்போது நான் செல் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க டார்கெட் செட் பண்றதுனால ஸ்கொயர் அப் கொடுத்து டார்கெட் செட் பண்ணிக்கலாம். இல்ல சப்போஸ் கீழே போச்சுன்னா என்ன பண்றது, அதனால வந்து நான் ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கலாம். நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன். ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு அதே ஒரு லாட்டு. இப்போ நம்ம என்ன பிரைஸ் பை பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20.80 அந்த ரேஞ்சில் நம்ம பை பண்ணிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 18-19 அதாவது பிரைஸ் அண்ட் ட்ரிகர் பிரைஸ் 2 பிரைஸ் நீங்க என்டர் பண்ணணும். அதாவது இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள ஏதாவது ஒரு பிரைஸ்ல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும் அப்படின்றக்காக தான் அந்த வேல்யூ நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் ₹18 பிரைஸ்லயும் வந்துட்டு ட்ரிகர் பிரைஸ்ல வந்து 19 கொடுக்குறேன். பிரைஸோட ட்ரிகர் பிரைஸ் வந்து எப்பவுமே அதிகமான வேல்யூ தான் கொடுக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல 18 அண்ட் 19 இந்த ரேஞ்ச் போகும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி நான் இங்கே ஸ்டாப் லாஸ் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஓகே, ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருச்சு. நம்ம ஆர்டர்ஸ்ல போயிட்டு நம்ம எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் பெண்டிங் ஆர்டர் அப்படின்னு உங்களுக்கு இங்க ஷோ ஆகுது. இப்ப நம்ம கொடுத்துக்கிறோம் 18 இருந்து 19 அந்த ரேஞ்சு கீழே இறங்குச்சு அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். சரிங்களா? இப்ப சப்போஸ் வந்துட்டு 20.80 ₹20 அந்த ரேஞ்சில நம்ம வாங்கிக்கிறோம். ஒரு ₹25 அந்த மாதிரி ரேஞ்சில போகுது அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க டார்கெட் ஆர்டர் போடணும். இல்ல அப்படின்னா இந்த நீங்க ஸ்டாப் லாஸ் ஆர்டரையே வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்ப மாடிஃபை இருக்கு, நான் மாடிஃபை கொடுக்குறேன். மாடிஃபை கொடுத்துட்டு சப்போஸ் உங்களுக்கு ஒரு ₹25 மேல போகுது அப்படின்னா நீங்க இந்த பிரைஸ்ன்ற இடத்துல வந்துட்டு ஒரு 24, இந்த ட்ரிகர் பிரைஸ்ன்ற இடத்துல ஒரு 25 கொடுத்து நீங்க மாடிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸே வந்து மாடிஃபை ஆயிரும். அப்ப சப்போஸ் அந்த ₹25 கீழே உங்களுக்கு குறையும் போது அந்த ப்ராஃபிட்டோட நீங்க அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். சரிங்களா? சோ இந்த மாதிரி வசதி இருக்குது. சோ நீங்க மாடிஃபை பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இல்ல இதை நீங்க கேன்சல் பண்ணிட்டு ஒரு லிமிட் ஆர்டர் நீங்க செட் பண்றீங்க, ஒரு ₹30 ₹40 அந்த மாதிரி லிமிட் ஆர்டர் செட் பண்றீங்கனாலும் கூட நீங்க செட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நிறைய பிகினர்ஸ்க்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, இப்ப 17,100 புட் ஆப்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஆனா இப்ப மார்க்கெட் பாத்தீங்கன்னா 17,200 அந்த ரேஞ்சில இருக்குது. அப்ப 17,100 கிட்ட வரும்போதுதான் நம்ம அதை செல் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்குது. சோ அந்த மாதிரி எல்லாம் அவசியம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 20.80 நம்ம பை பண்ணிருக்கோம். இப்ப ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ₹20 அந்த ரேஞ்சில போயிட்டு இருக்குது. சோ இப்ப ₹40 லாஸ்ல இருக்குது. சோ இந்த ₹40 லாஸோடயே நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வரதுனாலும் கூட வந்துடலாம். சரிங்களா? அதாவது வந்துட்டு இந்த ரேஞ்சு போனாதான் நீங்க அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க எந்த ரேஞ்சிலையும் அந்த ஆர்டரை வந்துட்டு நீங்க செல் பண்ணிட்டு வெளியே வர முடியும். சரிங்களா?
சப்போஸ் நீங்க இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா 14,100 புட் ஆப்ஷன் வந்து நீங்க ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து வியாழக்கிழமை எக்ஸ்பிரி டே. நாளைக்கு எக்ஸ்பிரி டேல என்ன ஆகும் அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டும் 0 ஆயிரும். உங்களுடைய டோட்டல் லாஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபண்ட்ல போய் பார்க்கலாம். ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப யூஸ்டு மார்ஜின், அதாவது இப்ப நம்ம அந்த பை பண்ணதோட இப்ப நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் பை பண்ணதுக்கு உண்டான வேல்யூ வந்துட்டு 1067 ரூபாய்க்கு பை பண்ணிருக்கோம். சப்போஸ் நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்ல போகல, உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ல தான் போயிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் லாஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த 1067 ரூபாய் டோட்டல் லாஸ் ஆகும். இதுல வந்து உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு லாஸ் ஆகாது. அண்ட் இதுல வந்துட்டு எந்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு மிச்சமும் ஆகாது. ஸோ அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதே ஆப்ஷன் செல்லிங் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் அதிகமாகும். அதே மாதிரி நீங்க ஆப்ஷன் செல்லிங் பண்றதுக்கு உங்களுக்கு மார்ஜின் அதிகமா தேவைப்படும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் செல்லிங் பத்தி நான் தனிப்பட்ட முறையில் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்க. நம்ம ஏஞ்சலோன்ல நீங்க போடுறதுனாலும் கூட நீங்க சொல்லுங்க, நம்ம அதைய தனியா மேக் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன மூவ்மெண்ட் போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா இல்ல நம்ம மறுபடியும் ப்ராஃபிட்ல போகுதான்றத நம்ம பார்த்துட்டு இந்த நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க, இந்த ட்ரேட் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்றதை பொறுத்து நான் இந்த வீடியோ கன்டினியூ பண்றேன். இப்போதைக்கு நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆர்டர் புக்ல போய் பார்த்தோம் அப்படின்னா தெரியும் அந்த 19 அந்த ரேஞ்சில் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. இப்ப பொசிஷன்ஸ்ல நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 ரூபாய் நம்மளுடைய லாஸ் இருக்குது. சோ இந்த மாதிரி நீங்க ஏஞ்சலோன்ல வந்துட்டு எப்படி பை அண்ட் செல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ண கிடையாது. ஜஸ்ட் எப்படி பை அண்ட் செல் பண்றது அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி போறதுன்றதுக்கான உண்டான வீடியோஸ் தான் இது. சோ அதுக்காக நான் எப்படி பை அண்ட் செல் பண்றதுன்னு நான் சொல்லி காட்டிட்டேன். நீங்க அதே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு லைவ் டெமோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சார்ஜஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பைக்கு 20 ரூபா அண்ட் ஒரு செல்லுக்கு 20 ரூபா ஆக மொத்தம் 40 ரூபா புரோக்கரேஜ் சார்ஜஸ் வரும். அது போக அதர் சார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இந்த ட்ரேடுக்கு ஓவரால் நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்கிறீங்களோ அத்தனை ட்ரேடுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளவோ அந்த வேல்யூ பொறுத்து அதர் சார்ஜஸ் எல்லாமே வரும். நமக்கு எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 45ல இருந்து 50 அந்த ரேஞ்ச் வந்து இந்த ட்ரேடுக்கு வந்துட்டு நமக்கு புரோக்கரேஜ் போயிருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி தான் நம்ம ஏஞ்சலோன் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸை வந்துட்டு பை அண்ட் செல் பண்ண முடியும். சோ நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. சோ அவங்களுக்கு பயனா இருக்குன்ற நம்பிக்கையில நான் அந்த வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். சோ இது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலோ இல்ல நீங்க வேற டைப்ல ஏதாவது வீடியோஸ் நீங்க எதிர்பார்த்தாலோ அதை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ச்சியா நம்ம அதை பத்தின வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.